Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போறோம். புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். மதியம் சாப்பிடுறதுக்கு, லஞ்ச் கொடுத்து விட்டுறதுக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா பறித்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான். நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே இதை நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இந்தளவுக்கு நல்லா சுருங்க வதங்கணும். இப்போ வந்து ஒரு 3 கப் அளவுக்கு நான் வந்து சாதத்தை நல்லா வடித்து உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்குலாம் சாதம் இந்தளவுக்கு நல்லா உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சாதம் வடித்து எடுத்து வச்சுட்டு சூடாக இருக்கும்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு அந்த பேஸ்ட்டு கூட நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான ரொம்ப டேஸ்ட்டான புதினா சாதம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.